வணக்கம். குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தீர்த்த யாத்திரையின் அடுத்த கோவில் 87. Head west on Balparajapalem Street, Major District Road 187. எங்க போறோம்னா இல்ல கூட்டு போற இடத்துக்கு கண்ண முடிட்டு எல்லாரும் வந்துருக்கோம். எங்க போறோம் எப்படி இருந்தாலும் நம்ம 5 நிமிஷம் இப்படி வந்தாலும் போக போறோம். Continue on Major District Road 187 for 3 kilometers. Continue on Narayanavalam Bypass Road for 3 kilometers. Continue on Narayanavalam. என்னங்க எங்க போறோம்னு தெரியாமையே டிராவல் பண்றாங்களான்னு கேக்குறீங்களா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். எங்கே ஃபஸ்ட்டு போகணுங்கிறத மட்டும்தான் டிசைட் பண்ணி போவோம். அடுத்தடுத்து நாங்கள் போகிற டெம்பிள் எல்லாமே சாமியே எங்களை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி தான் கைலாய கோணாவில் சாப்பிட்டுட்டு அம்மா கிட்டே கேட்டோம்ல பக்கத்தில் இருக்கிற ஃபால்ஸ் பற்றி, அவங்க சொன்னதான் சிங்கரி கோணா அப்படிங்கிற ஃபால்ஸை பற்றி. அதை பார்க்குறதுக்காக தான் இங்கே நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்கோம். இந்த சிங்கரி கோணான்னு சொன்ன உடனே கூகுள் கூட்டிகிட்டு போச்சு. ஆனால் ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு காட்டுக்குள்ளே போய் எங்களை கூட்டிகிட்டு போயிடுச்சு. நாங்களும் நம்பிக்கையாக போனோம். ஆனால் கூட இறைவன் நம்மளை கைவிடுவதே இல்லை. தண்ணி ஆரம்பத்தில் வந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த உடனே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியலை. ஆனால் அதுக்கடுத்து வந்தது பாருங்கள் தண்ணி. கொஞ்சம் நேரம் நிப்பாட்டு பாக்யராஜ் என்னன்னு பார்க்கலான்னு சொல்ல பாக்யராஜும் போய் எட்டி பார்த்தா பாக்யராஜுடைய மூட்டு வரைக்கும் தண்ணி. அவ்வளோ பெரிய பள்ளம் வெளியிலேருந்து பார்த்தா தெரியலை. உடனே கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு அப்படி கடவுளுக்கு தேங்க் பண்ணிவிட்டு உடனே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சிங்கரி கோணா போகிறது எப்படி அப்படின்னு கேட்டோம். அதன்படி ஒரு அண்ணா எங்களுக்கு எப்படி சிங்கரி கோணா போகணும் அப்படிங்கிற விஷயத்த வாங்க நான் முன்னாடி போகிறேன், ஏன் கூட நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அண்ணனுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு நாங்கள் இப்போது அதுக்கு அடுத்த கட்டமாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடம் முழுக்க முழுக்க அப்படி இயற்கை எழில் சூழ்ந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஆரம்பத்தில் கிராமத்தை கடக்கணும். இந்த கிராமத்தை கடக்கும்போது இந்த அம்மாவை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன். எவ்வளோ விரைக்கட்ட அப்படி அசால்ட்டாக தூக்கிட்டு வராங்கன்னு தான். அந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல் வலிமை இப்போ நம்ம யார்கிட்டையும் இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இயற்கை எழில் சூழ்ந்து எந்த ஒரு தேவையற்ற எண்ணங்கள் இல்லாமல் அன்வான்டாக மொபைலை நோண்டிக்கிட்டு இல்லாமல் உழைச்சிட்டு இருக்கிறதுனால இவங்களாம் எவ்வளோ உடல் வலிமையோடு இருக்காங்க. பேசாமல் இவங்க வீட்டில் வந்து ஒரு 10 நாள் தங்கினோம்னா நம்மளும் உடல் வலிமையாக இருக்கலாம் அப்படின்னு எங்கள் டீமில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே வந்தேன். அந்தளவு இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி வானம் அப்படி மப்பு மந்தாரமாக ரொம்ப அழகாக காட்சி தருதில்ல? ஆமாங்க, இப்போ தான் செமையான அப்படி நேச்சுரல் இப்படி சொல்லுவாங்க இயற்கை எண்ணெயின் அப்படி ஒரு எழில ரொம்ப அழகாக பார்க்க போகிறீங்க. எழிலுங்கிறதும் அழகுங்கிற பேரை தான் குறிக்கும். இருந்தாலும் கொஞ்ச நேரம் அதை அப்படி ரசித்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றின விளக்கத்தை இன்னும் கொடுக்கலாம் வாங்க.
இந்த சிங்கரிக்கோணாவை பற்றின டீட்டெயிலை இப்போ தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்க கோயில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். கொஞ்சம் ஸ்டெப்ஸுக்கு ஏறி நம்ம போகிற மாதிரி இருக்கும். சாமையாக இருப்பார் லக்ஷ்மி நரசிம்மர். இந்த திருக்கோயில் பார்க்குறதுக்கு போகும் பொழுதே அப்படியே வருண பகவான் நம்மளை பார்த்து வரவேற்கிற மாதிரி மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவா சொல்லணும், ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. தீர்த்தமாடும் பொழுது இந்த மாதிரி ஆகாய கங்கையில் தீர்த்தமாடுறது கூட ஒரு தனித்துவமாக தான் இருந்தது. இப்போ நம்ம போகிற இந்த லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள் 400 வருடங்களுக்கு முந்திய ஒரு கோயில். ஆனாலும் இங்கே சிவக்கொழுந்து இருக்காரு. தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, கோபுரம், அதுதான் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போகிறது அப்படிங்கிறது உண்மையிலே அவரோட அருளால் தான் முடியுங்கிறத இங்கே போனதுக்கப்புறம் தாங்க நம்பினேன். அந்த அளவு அவ்வளவு இயற்கை எழில் தான். இப்போது சூரிய தேவன் வந்துட்டார். அதனால் காரை விட்டு இறங்கி சரி அப்படி ஜாலியாக போகலாம் அப்படின்னு நாங்கள் போயிட்டுருந்தோம். இங்கே இருக்க அது பார்க்கிங்க்கு பேமெண்ட்டெல்லாம் கிடையாது. ரெஸ்ட் ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த அளவு இந்த இடம் ரொம்ப ரொம்ப நல்ல நிர்வாகத் திறமையுள்ள மனிதர்களால் நிர்வகிக்கப்படுதுன்னு நினச்சிக்கிட்டேன். எல்லாத்துக்கும் லக்ஷ்மி அவரோட அருளும் தான் காரணமாக இருக்கும். நம்ம பார்க்குறது பட்டாம்பூச்சி எவ்வளோ அழகாக ஃப்ரீடமாக இருக்கா பார்த்தீங்களா. இவளோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தான் நான் தீர்த்தமாட போனேன். ஏன்னா இயற்கையோட இயற்கையாக நம்ம கலக்கணும். இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம வர்றதுக்கு இந்த மாதிரி வழிபாடு நமக்கு துணை செய்யும். எப்படி இருக்கு தீர்த்தமாடுற இந்த பகுதி? நல்லா இருக்குல்ல? எதிர்பார்க்கவே இல்லைங்க. குட்டி ஃபால்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் இங்கே மொட்டையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நிறையா நேர்த்தி கடன்லாம் இருக்கக்கூடிய திருக்கோயிலாக இருக்குன்னு நினச்சிட்டோம். கொஞ்ச நாள் வீடியோ எடுத்துக்கிறேண்ணா. இங்கே குளிச்சுட்டு அங்கே போய் உட்காரணும். இங்கே குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் போகணும். நம்ம அப்படி சுற்றி நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். வழுக்குது இல்ல? நீங்க போங்க போங்க, நான் எடுக்க மாட்டேன். உங்களை எடுக்கல. இப்படி இருக்கு இந்த குட்டி ஃபால்ஸ். இது கூட அப்படியே மூலிகைகளை எல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு தீர்த்தம் தான். இந்த தீர்த்தம் பேர் என்ன தெரியுமா? பால தீர்த்தம். நல்லா இருக்குல்ல? அம்பிகை பாருங்க, கையில் கலசத்தோட சாமையா இருக்கா. எவ்வளோ அழகாக புடவை கட்டி விட்டுருக்காங்கன்னு. எங்கள் குரூப்பில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் இங்கே குளித்தாங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் இந்த ட்ரிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருந்தது இந்த கோயில்.
இங்கே குளிச்சு முடிச்சுட்டு நம்ம பசியை ஆற்றுவது மாதிரி இங்கே ஃப்ரீயாக நமக்கு அன்னதானமும் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சுவையான அன்னதானம். அப்படி சூப்பரான ஒரு வெண்பொங்கல், அதோட 2 விதமான சாம்பாரோட தரக்கூடிய இந்த ஃபுட்டு தனித்துவமானது தாங்க. கடவுளோட பேரருள் பெருங்கருணை தான் இதெல்லாம். எவ்வளவு பேர் வந்தாலும் இங்கே சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க, முகம் சுழிக்காம. செம்ம டேஸ்ட்டு, ரொம்ப காரமெல்லாம் இல்லை, நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் ஏற்ற உணவா எவ்வளோ பெரிய புத்துன்னு பார்த்தீங்களா? இங்கே இருக்கக்கூடிய மக்கள் திவ்யமாக சுவாமியை வணங்கினாங்க. நாங்களும் தான் எப்படிக்காரு லக்ஷ்மி நரசிம்மர் கீழே இருந்தே அவரை வணங்கிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் போனோன்னு ஈரமாக ட்ரெஸ்ஸெல்லாம் நினச்சிக்கிட்டதுனால மேலே ஏறி போய் அவரை நாங்கள் பார்க்க முடியலை. பரவாயில்ல, இங்கேருந்தே நல்ல ஒரு பாட்டை அவருக்காக டெடிகேட் பண்ணோம். சூப்பராக பாடணும். எனக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் என்னுடைய வழிகாட்டி. இவ்வளவு வழிபாடு, இந்த சிவ வழிபாட்டுக்குள்ளே வாரேன் அப்படின்னாலும் சரி, அம்பிகை வழிபாட்டுக்குள்ளே வாரோன்னாலும் சரி, அதுக்கு முக்கிய காரணம் சிறு வயதிலிருந்து நம்ம வணங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய பெருமாள் தான் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். இது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிளை பற்றின ஃப்ரீ மீல்ஸ் டீட்டெயில்ஸை தான் உங்கள் எல்லாருக்காகவும் ஃபோட்டோ எடுத்தோம். முகம் சுளிக்காமல் இந்த அளவு டெடிக்கேட்டாக அவங்க பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பெரிய வாழ்த்தே தெரிவிக்கணும். அப்புறம் இன்னும் இந்த சிவன் கோயிலை பார்க்காம போயிட்டோமே, அற்புதமான சிவன் கோயில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை அப்படி சுற்றி வரலாம். எப்படி இருக்குது? முன்னாடி இருக்கிற புத்தை பின்னாடியும் எங்கள் அண்ணன் வீடியோ எடுத்தது. எவ்வளவு பெரிய புத்து இருக்குது பாருங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வழிபாடெல்லாம் தனித்துவமானது. பழமையான வழிபாடுகள், நம்பிக்கை சார்ந்த வழிபாடுகள் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும். எந்த வழிபாட்டையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களுக்கு பழக்கம் இருக்கோ இல்லையோ, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையை கண்டிப்பாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படியே குளிச்சுட்டு இவங்களெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் எங்களுக்கு இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய சிவக்கொழுந்து. வெட்ட வெளியிலேருந்து அதுக்கப்புறம் இப்போ சிவக்கொழுந்து அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப குட்டியாக அழகாக நேர்த்தியாக எப்படி பூஜை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சுவாமியை தரிசித்துட்டு மனம் அப்படி நிறைவு. இவருடைய பேரருள் பெருங்கருணையால் தானே இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த சிங்கரிகோனாவில் அப்படியே நம்ம லக்ஷ்மி நரசிம்மராகவும் சரி, இதோ நம்மளுடைய சிவக்கொழுந்தாகவும் சரி, இறைவன் நமக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் செய்கிறார் அப்படின்னு நினச்சோம். அந்தளவு மனம் திருப்தி அடைந்துருச்சு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விருப்பம் இருக்கலாம். எந்த விருப்பம் நிறைவேறதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த படிநிலையை இறைவனை கூட்டிகிட்டு போவார். அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் இந்த இடத்துக்கெல்லாம் வரப்போகிறோம் அப்படிங்கிற பிளானே இல்லாமல் இறைவனுடைய ஒரு வழிகாட்டுதலில் வந்தோம். மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இதோட நம்ம அடுத்த ஒரு அருவியில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் அதோடைய இயற்கை எழிலையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டேனே, இந்த சிங்கரிகோனாவுக்கு நீங்கள் வரணும்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நம்ம கைலாச கோணாலேருந்து அரை மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஆனால் அங்கே உள்ளூர் மக்களை கேட்டுகிட்டே வாங்க. இங்கே கரெக்டாக மேப்பு நம்மளை கூட்டிகிட்டு வர மாட்டேங்குது. ஸோ நம்ம வாய் திறந்து வார்த்தைகளை மக்கள்கிட்ட கேட்டோன்னா, அதாவது வெளியிட்டோன்னா போதும், அவங்களே நமக்கு வழியை காட்டிடுவாங்க. நீங்களும் இந்த திருத்தலத்துக்கு வந்து நல்ல தீர்த்தம், பால தீர்த்தத்தில் தீர்த்தமாடி அப்படியே எம்பெருமானையும் இறைவியையும் வணங்கிட்டு நம்மளுடைய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளையும் வணங்கி எல்லா அருளும் பெற்று நலமும் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.